கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாடத்தை நாம் ஜெபித்து துவங்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் நீர் ஏற்படுத்தின இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை கர்த்தர் நீர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் அப்பா. இப்படிப்பட்ட போதனைகளை நாங்கள் கேட்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை நீர் கூடி வர செய்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பீராக. இன்னுமாய் நாங்கள் உம்முடைய வசனத்தில், உம்முடைய சத்தியத்தில் கட்டப்பட்டவர்களாய் உமக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாக, உம்முடைய நாமத்தை அநேகருக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக கர்த்தர் நீர் எங்களை உருவாக்கும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கூட இந்த ரோமர் புத்தகத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து, நம்ம முதலாவது அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரங்கள் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வேதாகமத்திலே ஒரு சிறந்த புத்தகம் என்று எல்லாராலையும் அழைக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ அப்படினால இந்த ரோமர் புத்தகத்துக்கு நமக்கு ஒரு அறிமுகம் தேவை. ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக, இந்த சத்தியத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த ரோமர் புத்தகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இருக்கிற இந்த வேதாகமத்திலே நிருபங்களிலே ரொம்ப ஒரு சிறந்த நிருபமாக கருதப்படுகிறது இந்த ரோமர் புத்தகம்தான். காரணம் என்னென்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரோமர் புத்தகத்தில் 16 அதிகாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே இந்த நிருபத்தில் தான் நிறைய அதிகாரங்கள் இருக்குது, அதனால் இது ஒரு பெஸ்ட்டான நிருபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. 16 அதிகாரங்கள் இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட்டான ஒரு நிருபம் அப்படின்னு நம்ம இதை சொல்லிட முடியாது. ஆனால் இந்த நிருபம் ஏன் ரொம்ப முக்கியம் வாய்ந்த நிருபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க முடியும். என்னென்னா, இந்த சுவிசேஷ புத்தகங்கள் முடிந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய நிருபங்கள்லேயே முதல் நிருபம் ரோமர் நிருபம் தான். அப்போது இந்த முதல் நிருபம் ரோமராக இருக்கிறதுனால இது ஏன் முதல்ல வச்சுருக்கணும், நிருபங்கள்லேயே ஏன் அதை ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்குது. அப்போது இதில் ஆழமான சத்தியங்கள், கிறிஸ்தவ சபைக்கு தேவையான எல்லா விதமான சத்தியமும் இந்த ரோமர் புத்தகத்தில் இருக்கிறதுனால இது ஒரு தலை சிறந்த ஒரு நிருபமாக கருதப்படுகிறது. அதாவது எல்லாவற்றிலும், அதாவது ஒரு பாவத்தை குறித்து சொல்கிறதா இருக்கட்டும், பரிசுத்தமாகிறத பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறத பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸ், அதாவது கிறிஸ்தவ டாக்டரின் சொல்கிறோம்ல, கிறிஸ்தவ டாக்டரின்னா என்னது தமிழில்? உபதேசம். கிறிஸ்தவ உபதேசம் எல்லாமே இந்த ரோமர் புத்தகத்தில் இருக்குது. அப்போ இந்த ரோமர் புத்தகத்தில் எல்லா கிறிஸ்தவ போதனையும், அதாவது எல்லா உபதேசமும் இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட்டான ஒரு நிருபமாக பார்க்கப்படுகிறது. வேதத்தில் இருக்க எல்லா சத்தியமும் இதில் அடங்கியிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நிருபம் எழுதப்பட்ட இந்த காலம் ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு காலம். சரித்திரத்திலேயே இந்த ரோமர் புத்தகம் எழுதப்பட்ட அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம். எதுவுமே ஒரு 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 விஷயத்திற்கு ஒரு ஆரம்பம்ன்றது ரொம்ப முக்கியம். சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள்லேருந்து இருக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போது ஒரு ஊழியம் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதை ஆரம்பித்த நாட்கள்லேருந்து இருக்கிறோன்னா அது ஒரு ஸ்பெஷல் தான். பாதியில் வந்தவங்களுக்கு கொஞ்சம் இவங்களாம் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், இந்த ஊழியம் எப்படி உருவானது. சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த சபையை உருவாக்கும் போது, சபையை நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்கள் சபையில் 3 பேர் தான் இருந்தோம் அப்படின்வாங்க. 2 பேரோட சபையை ஆரம்பித்தோம், 5 பேரோட சபையை ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் நாளடைவில் வளர்ந்து இதில் 1000 பேர் ஆகிட்டாங்க, 2000 பேர் ஆகிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஆனால் அந்த 3 பேரில் நான் ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள் தான் இல்லை. இப்போ பாதியில் வந்தவங்களுக்கு அது ஓகே, இது உருவான காலகட்டம் ஒரு காலகட்டம் போல இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலைலாம் எப்படி இருந்திருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சு பார்ப்போம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே இருந்தவங்களுக்கு அது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போது இந்த ரோமர் புத்தகம் எழுதப்பட்ட காலம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். காரணம் என்னென்னா, அங்கே தான் வந்து இந்த சபையே உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. சபை உருவாகுதுல்ல, அந்த சபையோட தொடக்கம், ஆரம்பம் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தை சார்ந்த ஒரு காரியமாக இருக்குது. அதாவது அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்லாம் இருக்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கலாம் இருக்கிறாங்க. இவங்கலாம் இருந்தா கூட, இவங்களுடைய பின்னணி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பின்னணி தான். எல்லாம் வந்து யூதர்களா இருக்கிறாங்க, எருசலேமை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க, அவர்கள் நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை கிறிஸ்துவ இரட்சகர், மேசியா என்று ஏற்றுக்கொண்டாலுமே கூட, அவங்களால வந்து இந்த சுவிசேஷத்தை, இந்த கர்த்தரை கிறிஸ்துவை புறஜாதிகளிடத்துல கொண்டு செல்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் அப்படிப்பட்ட ஒரு தாக்கமும், ஒரு எண்ணங்களும் அவங்க இடத்துல அதிகமாக இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, கர்த்தருக்கு அனாதையா ஒரு தீர்மானம் பண்றாரு. இந்த சபையினுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் போணும். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு எந்த நபருக்கு கொடுத்தா, அது உலகமெங்கும் போகும்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதுக்காக சில காரியங்கள அவரு செய்றாரு. அப்போ அந்த பவுல் என்ற அந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டு, அவர் மூலமாக இந்த ரோமர் புத்தகத்தை எழுதி உலகமெங்கும் அதை ரீச் பண்ணணுன்றது ஆண்டவருடைய திட்டம். இந்த ரோமர் இந்த ரோமாபுரிய இந்த சபை எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சபையில் மோஸ்ட்லி பெரும்பான்மையான ஜனங்கள் வந்து புறஜாதியராக இருக்கிறாங்க, கிறிஸ்துவை அறியாத ஜனங்களாக இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கும் இந்த சத்தியத்தை கொண்டு செல்லணும், சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும் அப்படின்னா அது ஒரு பெரிய டாஸ்க். அப்போ இது யாரை கொண்டு செய்யலாம் என்று ஆண்டவருடைய நோக்கம், திட்டம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பவுலை வந்து கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஸோ பவுலுடைய காரியங்களை நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இந்த இந்த ரோமர் புத்தகத்துக்கு சில அறிமுகத்தை கொடுத்தா, இந்த புத்தகம் என்னென்னலாம் செஞ்சிச்சு, எப்படிப்பட்ட சாதனைகளை செய்தது, இந்த புத்தகம் எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த உலகத்தில் செஞ்சுது, சபைக்கு செய்தது, இதன் மூலமாக எப்படிப்பட்ட நபர்கள் எழும்பினார்கள், எழும்பின நபர்கள் சபைக்காக எப்படிப்பட்ட பங்காற்றினார்கள் என்ற காரியங்களெல்லாம் இந்த ரோமர் புத்தகத்தின் மூலமாக, அல்லது இந்த ரோமர் புத்தகம் ஏற்படுத்தின தாக்கத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். செயின்ட் அகஸ்டின் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். செயின்ட் அகஸ்டின். அவர் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா, சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாரு, உலகத்தில் வாழ்கிறாரு, எல்லா விதமான தப்பும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். பாவ இச்சைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிக்குண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். அதில் ஒரு சின்ன ஒரு காரியம் என்னென்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு 19 வயசு கல்யாணம், 19 வயசில் இருக்கும் பொழுது கல்யாணம் ஆகாமலே அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் பாருங்க. அப்படி பல பேரிடத்தில் தவறான உறவு, தகாத உறவு, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அவர் இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரால் அவர் தொடப்பட்டு, அவருக்குள்ள மனசில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு ஒரு ஆத்துமால ஒரு பெரிய சஞ்சலம் உண்டாகுது. நம்ம இப்படி வாழ்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பாவங்கள் இருக்கு, இவ்வளோ அநியாயம் நம்ம செய்கிறோமே, இவ்வளோ அக்கிரமம் செய்கிறோமே, என்னமோ ஒரு ஆத்துமாவில் ஒரு பெரிய இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆத்துமாவில் ஒரு பெரிய ஒரு சஞ்சலம் உண்டாகுது. அப்படி சஞ்சலமாக இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஒரு பார்க்கில் போய் உக்காடுறாரு. அப்படி உட்காரும் போது அங்கே சில பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்களாம். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து கத்துறான், சொல்கிறான். அவன் சொல்கிற சத்தம் வந்து இவர் காதுக்கு கேட்குது. என்ன கேட்குதுன்னா, எழும்பி வாசி, எழும்பி வாசி, எழும்பி வாசி அப்படின்னு சொல்லி அந்த பையன் கத்துறான். எழுந்து வாசி, எழுந்து வாசி அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிற அந்த சத்தம் இவர் காதில் விழுது. இவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த சத்தத்தை கேட்டு அவரால் சும்மா இந்த இடத்துல உட்கார முடியல. உடனே கடகடன்னு வீட்டுக்கு கிளம்பி வரார். கிளம்பி வந்து திடீர்னு என்ன பண்ணுறாரு தெரியல, அவர் என்ன யோசிச்சாரு தெரியல. ஒரு பைபிளை பார்க்குறாரு. அந்த பைபிளை பார்த்து அதை எடுக்கிறார். எடுத்து அதை திருப்புறாரு பாருங்க. திருப்புனா வந்து கரெக்டாக அந்த பைபிள் வந்து அந்த ரோமர் புத்தகத்துக்கு நேராக போகுது.
எப்படி அந்த ரோமர் புத்தகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ரெயிட்டாக அவர் என்ன பண்ணுறாரு, ரோமர் புத்தகத்துக்கு போகிறார். அவர் கண்ணில் ஒரு சில வசனங்கள்லாம் படுது. அதை படிக்கிறார். படித்த உடனே பெரிய மாற்றங்கள் அவருக்குள்ள உண்டாகுது. அந்த வசனம் என்ன படித்தார் அப்படின்னா, ரோமர் புத்தகத்தில் 13வது அதிகாரம் ரோமர் புத்தகத்தில் 13வது அதிகாரம் 12, 13, 14 இந்த வசனங்களை அவர் வந்து வாசித்து பார்க்குறார். என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ரோமர் 13வது அதிகாரம் 12, 13, 14. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அந்த காரியங்கள்லாம் வசனமாக வாசித்து பார்க்குறாரு. இதை வாசித்த உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு மனமாற்றம் இருதயத்தில் உண்டாகுது. கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒப்பு கொடுக்குறார். அவர் வாழ்ந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்துவுக்கு அப்புறம் இந்த 3வது 4வது நூற்றாண்டுகளில் அவர் வந்து வாழ்கிறார். அப்போ அவர் வாழ்ந்த காலத்திலேயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரசங்கியாராக, ஒரு ஆவிக்குரிய தலைவராக அந்த காலகட்டத்தில் இருக்கிறார். அதாவது செயின்ட் அகஸ்டின்னா அவர் வந்து ஒரு சிறந்த தலைவர் அந்த காலத்தில். இப்போது பெஸ்ட்டான லீடர்ஸு, தலைவர்கள், ஊழியக்காரங்க யாருன்னு கேட்டால் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் ஆட்கள்லாம் கம்மி. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு சிறந்த ஒரு மத தலைவராக, கிறிஸ்தவ தலைவராக, ஆவிக்குரிய தலைவராக அவர் பிற்காலங்களில் மாறினார். யார்? இந்த செயின்ட் அகஸ்டின். அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் கொடுமையான வாழ்க்கை, கொடூரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த ரோமர் புத்தகம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பின் நாட்களில் ஒரு மிக சிறந்த தலைவராக அவர் மாறினார். ஸோ அவர் வந்து பிரசங்கியாராக, தலைவராக, உபதேசியராக இருந்த காலத்தில் பாருங்கள், இவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுருக்கணும். செஞ்சார். செய்திருக்கிறதுக்கு தான் அவர் அது செய்யணுன்றது தான் ஆண்டவருடைய திட்டம். ஆனால் பிசாசு வேறு மாதிரி காரியங்கள் கொண்டு வரணும். அதாவது சபை எழும்ப போகுது. ஒரு நல்ல ஒரு வாலிபனை கர்த்தர் சந்தித்து அவனுக்கு ரோமர் புத்தகத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அதனுடைய சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் அன்பை அதன் மூலமாக அவனுக்கு அறிவித்து அவன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், கிறிஸ்துவின் சுவிசேஷம் நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்றது ஆண்டவரோட பிளான். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? நடுவில் பூந்து சில காரியங்களை அவன் செய்கிறான். எப்படியாவது இந்த சுவிசேஷம் தடுக்கப்படணும், எப்படியாவது இந்த சுவிசேஷம் ஒன்றும் இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் பல திட்டங்களை போடுவான் தானே. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, இந்த செயின்ட் அகஸ்டின் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு கள்ள உபதேசம் ஒன்று அப்படியே பரவுது. அந்த கள்ள உபதேசத்துக்கு பேர் வந்து என்னென்னா பெலேஜியஸ் ஹெரிசி அப்படின்றாங்க. அந்த பெலேஜியஸ் அப்படின்ற ஒரு நபர், பெலேஜியஸ் மங்க், அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் மங்க்னா ஒரு துறவி. அவர் வந்து வித்தியாசமான காரியங்களை அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது கிறிஸ்தவ போதனைகளுக்கு, கிறிஸ்தவ உபதேசத்திற்கு, கிறிஸ்தவ சுவிசேஷத்திற்கு ஒவ்வாத காரியங்களை என்ன பண்ணுறாரு, ஜனங்களுக்கு முன்பதாக காரியங்களை சொல்கிறார். அவருடைய சொந்த கருத்துக்களை அவர் சொல்கிறார். அப்போ அந்த கருத்துக்கள், அவருடைய உபதேசங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய கள்ள போதனைகள் அந்த நாட்களில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா இந்த சுவிசேஷமே முடக்கப்பட்டு அது வளர்ந்திருக்காத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் கிருபை, அந்த சூழ்நிலை, கர்த்தர் கிருபையாக அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றினார். ஸோ அவர் எப்படிப்பட்ட அந்த கள்ள உபதேசத்தை அவர் முன் வச்சாருன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் புரியும். அதாவது இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமன் டிப்ராவிட்டி. ஹியூமன் டிப்ராவிட்டின்னா என்னென்னா, பாவத்தின் விளைவாக மனிதனுடைய எல்லா பகுதிகளும் பாதிக்கப்பட்டு விட்டது. அதுதான் ஹியூமன் டிப்ராவிட்டி. அதாவது அவனுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா விதமான பகுதி, ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3 சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய நீங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொன்னால் அவனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவனுடைய குடும்ப வாழ்க்கை
பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய நாலேஜ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். காரணம்னா பாவத்தினுடைய விளைவாக மனிதனுடைய எல்லா பகுதிகளும் பாதிக்கப்பட்டது. இதுதான் வந்து ஹியூமன் டிப்ராவிட்டி. ஆனால் இந்த பிரிட்டிஷ் மங்க், அந்த பெலேஜியஸ் மங்க், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஹியூமன் டிப்ராவிட்டின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஜனங்க வந்து மக்கள் பிறக்கும் பொழுதே, மனிதர்கள் பிறக்கும் பொழுதே அவங்க பாவம் இல்லாதவர்களாய் பிறக்கிறார்கள், இன்னோசென்ட்டாக பிறக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன கிடையாது? பாவம் கிடையாது, பாவம்லாம் கிடையாது. பிறக்கும் போதே அவங்க பரிசுத்தமாக தான் பிறக்கிறாங்க, இன்னசென்ட்டாக தான் பிறக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடுகளும் கிடையாது, நல்லவர்களாக பிறக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் பாவங்கள் கிடையாது. வேண்டுமானால் போக போக ஒரு சில பாவங்களை தப்பு அவங்க செய்யலாம், ஆனால் பிறக்கும் போது அப்படி அவங்க வாழ்க்கையில் பாவம் இல்லை அப்படின்ற ஒரு போதனை என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஜனங்கள் முன்பதாக சொல்கிறார். இந்த கருத்தை அவர் ஏற்றுக்கல. என்ன கருத்துன்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா வந்து நாம் எல்லாருமே ஆதாமுக்குள்ளே இருந்தோம், ஆதாமுடைய பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. ஸோ அவன் அன்றைக்கி தப்பு செஞ்சதுனால இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாவத்தில் தான் இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தல், அதெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டுறாரு. அதெல்லாம் இல்லை, ஜனங்க பிறக்கும் போது பரிசுத்தமாக தான் பிறக்கிறோம். ஒருவேளை பிறந்ததுக்கப்புறம் வேணால் ஆதாமை போல பாவம் செய்யலாமே ஒழிய ஆதாமுக்குள்ளே நம்ம இல்லை, ஆதாமுடைய பாவம் நமக்கு இல்லை. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாமுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, ஆதாம் செஞ்ச தப்பு பாவம், அதனுடைய விளைவாக அந்த வம்சத்திலேயே, அந்த சந்ததிலேயே, ஆதாமுடைய சந்ததிலேயே என்ன வருதுன்னா பாவம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவன் பிள்ளை அவனுக்கு பிள்ளை அவனுக்கு பிறந்த அப்படி பிறக்க 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 பாவம் என்ன அது அப்படியே வந்து சந்ததியாக தொடர்ந்து கொண்டே இருக்குது. இப்படி சந்ததியாக தொடர்ற அந்த பாவத்துக்கு பேர் என்னென்னா லீகல் கில்ட்டுன்றாங்க. அதுக்கு பேர் என்னது? லீகல் கில்ட். அப்படின்னா எங்கள் அப்பா தப்பு பண்ணார், அந்த தப்புடைய பலனை நான் அனுபவிக்கிறேன். என் தாத்தா தப்பு செஞ்சார், என் பாட்டனா தப்பு செஞ்சார், அவங்க என்னுடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள்லாம் செஞ்சாங்க தப்பு, ஆதாம் வரைக்கும் தப்பு செஞ்சாங்க. அந்த தப்பு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்னுடைய முற்பிதாக்கள் செய்த அந்த பாவத்தை நம்ம சுதந்திரித்து கொள்கிறோம். அதனுடைய பலனை நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு பேர் வந்து லீகல் கில்ட். அது மாத்திரம் இல்லை, நம்ம இந்த காலகட்டத்தில் இன்றைக்கும் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, பாவம் இருக்குது. அவங்க செஞ்ச பாவம் இல்லாமல் அவங்க செஞ்ச பாவத்தின் விளைவாக சில சாபங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோம். அது மாத்திரம் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற தவறுகள் இருக்குது, நம்ம செய்கிற பாவங்கள் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா ஆக்சுவல் கில்ட்டுன்றாங்க. என்ன கில்ட்டு? ஆக்சுவல். அது வந்து லீகல் கில்ட்டு, இது நம்ம செய்கிற தவறுக்கு பேர் ஆக்சுவல் கில்ட். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பெலேஜியஸுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு, லீகல் கில்ட்டுன்னு ஒன்று கிடையாது. நம்ம வேணால் தப்பு பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கலாம், ஆனால் இந்த ஆதாமுடைய பாவம் தவறு நம்முடைய வாழ்க்கையில் கிடையாதுன்றார். ஆனால் பைபிள் என்ன போதிக்குதுன்னா, நம்ம ஒரு காலத்தில் ஆதாமுக்குள்ளே இருந்தோம், வி வேர் இன் ஆடம். இப்போது ஆதாமுக்குள்ளே இல்லை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு விசுவாசத்தினால் அவருடைய பிள்ளைகளாக மாறி நம்ம இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினால அவருடைய நீதியை நம்ம என்ன பண்ணுறோம், சுதந்திரித்து கொள்கிறோம். ஆனால் முன்னாடி எப்படி இருந்தோம், ஆதாமுக்குள்ளே இருந்தோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், இந்த பெலேஜஸுங்கிறவர், அப்படிலாம் கிடையாது, ஆதாமுக்குள்ளெல்லாம் இல்லை, நம்ம பிறக்கும் போதே பரிசுத்தமாக தான் பிறக்கிறோம், குற்றமற்றவர்களாக நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் வந்து முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பிறக்கும் போது, அதாவது ஆதாம் வந்து கிறிஸ்துவின் சாயலினால், தேவனுடைய சாயலினால் உருவாக்கப்பட்டான், சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. தேவனுடைய சாயலில் ஆதாம் வந்து உருவாக்கப்பட்டான், மனிதன் அப்படி தான் உருவாக்கப்பட்டான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த சாயல் பாவத்தினுடைய விளைவாக இந்த சாயல் குலைக்கப்பட்டு விட்டது. இங்கிலீஷில் வந்து எஃபேஸ்ட் அப்படின்னு வருது. பாவத்தினுடைய விளைவாக மனிதனுடைய தேவனிடத்திலிருந்து வந்த அந்த சாயல் மனிதனிடத்தில் குலைக்கப்பட்டு விட்டது. பாவத்தினுடைய விளைவாக தான். அதாவது முற்றிலுமாக அழிஞ்சு போயிடல, ஆனால் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த சாயல் என்ன இருக்குது, தேவனுடைய சாயல் மனிதனுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பெலேஜஸுங்கிறவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
அப்படிலாம் பாதிக்கப்படல. இப்போ மனுஷன் பிறக்கும் பொழுதே அவன் வந்து தேவனுடைய சாயலில் தான் பிறந்திருக்கிறான். எந்த விதமான பாதிப்பும் அவனுக்கு இல்லை. அதனால் வந்து கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையை அவன் கைக்கொள்ள முடியும், கீழ்ப்படிய முடியும். எல்லா விதமான குவாலிட்டியும் தகுதியும் அவனுக்குள்ள இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அவன் நல்லவனாக தான் பிறக்கிறான், தேவனுடைய சாயலில் தான் அவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வேதத்திற்கு புறம்பான கருத்துக்களாக இருக்குது. இதுதான் வந்து கள்ள உபதேசம், துருபதேசம். ஆனால் தேவனுடைய கிருபையினால், இரக்கத்தினால இந்த செயின்ட் அகஸ்டினை கர்த்தர் அந்த நாட்களில் உருவாக்குனதுனால, இந்த செயின்ட் அகஸ்டினுமே இந்த செயின்ட் அகஸ்டினும் அந்த பெலேஜியஸ் மங்க், பிரிட்டிஷ் மங்க் இருக்கிறவங்கள, இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். அப்போது கர்த்தர் இந்த செயின்ட் அகஸ்டினை அவரை எழுப்பி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெலேஜியஸ் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வேத வசனத்திற்கு, சத்தியத்திற்கு புறமான கருத்துக்கள். அவர் சொன்னதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு அகைன்ஸ்டானதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரோமர் புத்தகத்திலிருந்து எல்லா சத்தியத்தையும் எடுத்து காண்பிக்கிறார். அதில் இந்த ரோமர் புத்தகம் பெரிய ஒரு பங்காற்றுது. ரோமர் புத்தகம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த ரோமர் புத்தகம் அவர் புரிஞ்சதுனால, ரோமர் புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை, சில உபதேசத்தை, சத்தியத்தை எடுத்து ஜனங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். அது போதிக்க போதிக்க ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு கவுன்சில் ஒன்று எழும்பி இவருடைய செயின்ட் அகஸ்டினுடைய போதனைகளை கேட்டு அதை அவர் ப்ரூவ் பண்ணுறாரு, அதை நிரூபித்து காட்டுறாரு. மனுஷன் வந்து தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டான். ஆனால் பாவத்தின் விளைவாக அவனுடைய தேவ சாயல் அவனுக்குள்ளே குலைக்கப்பட்டிருக்கிறது. அவன் பாவத்தின் விளைவாக அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே அவனுக்கு இரட்சகர் தேவை, கிறிஸ்து தேவை, அவனை விடுவிக்கக்கூடிய ஒருத்தர் தேவை. எல்லாவற்றையும் போதிச்சு பிரசங்கம் பண்ணி அதை நிரூபித்து காட்டுறார். இப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு கவுன்சில் என்ன பண்ணுறான், அதை அங்கீகரிக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொண்டு இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அதை இந்த பெலேஜியஸ் அவருடைய அந்த உபதேசத்தை முற்றிலுமாக என்ன பண்ணாங்க, அதை நிராகரித்தார்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த சபை மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த சத்தியத்தை, அந்த உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஸோ அப்படியாக இந்த ரோமர் புத்தகம் இந்த செயின்ட் அகஸ்டினுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணது. அது மாத்திரம் இல்லை, அந்த செயின்ட் அகஸ்டின் மூலமாக ஒரு சபையே வந்து ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அல்லது இல்லாமலே போகக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த செயின்ட் அகஸ்டின் என்ன பண்ணுறாரு, இந்த உபதேசங்கள்லாம் எடுத்து, இந்த சத்தியத்தெல்லாம் எடுத்து அன்றைக்கி அன்றைக்கி அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சபை மக்களை, சபையை என்ன பண்ணார், காப்பாற்றுகிறார். அதற்கு கர்த்தர் இந்த செயின்ட் அகஸ்டின் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த ரோமர் புத்தகம் எப்படிப்பட்ட மாற்றத்தை, தாக்கத்தை ஆரம்ப காலத்திலே உண்டாக்குனதுன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் யாருன்னா மார்ட்டின் லூத்தர். எத்தனை பேர் மார்ட்டின் லூத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, இவருக்குள்ளே என்ன நடந்தது, இந்த ரோமர் புத்தகம் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுச்சு அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். கவனிச்சுட்டு வரீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக? சரி, ஓகே. இந்த மார்ட்டின் லூத்தர், இவர் தான் வந்து சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கிறிஸ்தவ மதத்தில். மார்ட்டின் லூதர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார். அதை அந்த காலத்தில் வாழ்ந்த தேவையில்லாத ட்ரெடிஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எதிர்த்து ஒரு பெரிய ரிஃபர்மேஷனை உண்டு பண்ணவர் தான் இந்த மார்ட்டின் லூதர். இவர் வந்து ரொம்ப நல்லவராக வாழணும்னு ட்ரை பண்ணுறார். மார்ட்டின் லூதர் வந்து நல்லவராக வாழணும்னு ஆசைப்படுறார், நீதிமானாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. கடவுளுக்கு என்ன தேவை, அவர் எப்படி பிரியப்படுத்த முடியும், அவருக்கென்று நம்ம எப்படி வாழ முடியும், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்குள்ள இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா என்னன்னு தெரியலையே, இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார், தேவன் என்னை அங்கீகரித்தாரா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, மரிச்சா பரலோகத்துக்கு போவேனா அப்படின்ற அவருடைய ரட்சிப்பை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாதவராக அவர் இருக்கிறார். அதுக்காக நிறைய காரியத்தை பண்ணுறார், என்னென்னமோ பண்ணி பார்க்குறார். அதாவது அவருடைய கிரியைகள், அவருடைய சில கிரியைகள் மூலமாக கொஞ்சம் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணலாம், தேவனை ப்ளீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. எப்படிப்பட்ட கிரியைகள் சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே முட்டியிலேயே படிக்கட்டு மேலே அப்படியே நடந்து போவாராம். நடந்து போகிறதில்ல, முட்டியிலேயே போவாராம். எப்படி இருக்கும் பாருங்கள்.
இப்படி தன்னை வந்து ரொம்ப துன்புறுத்திக்கிறது பண்ணுறது, எப்படியாவது ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பாரா, அப்படியாவது நம்ம முட்டியிலேயே நடந்து படிக்கட்டு மேலே ஏறி அப்படியே போவாராம். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறியே, நான் உன்னை ஏற்றுக்கிறேன்பா அப்படின்லாம் ஆண்டவர் ஏற்றுப்பார் அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. என்னென்னமோ பண்ணி பார்க்குறார், ஒன்றும் நடக்கலை. அவருக்குள்ள அந்த அந்த நிச்சயம் வரல, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்ற ஒரு நிச்சயம் அவருக்கு வரல. அப்போ ஒரு முறை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஒரு ஃபாதர் அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரட்சிப்பின் நிச்சயம் இல்லை, அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த நீதியை நான் எப்படி செலுத்த முடியும்? அவர் நீதியாக இருக்கிறாரு, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு என்னால் வர முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தேவன் எதிர்பார்க்குற நீதியை என்னால் எப்படி கொடுக்க முடியும்? என்னால் கொடுக்க முடியலையே, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்னு என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறார். அப்போது அந்த பாதிரியார் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ போப்பா, நீ போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, ப்ரேயர் பண்ணு, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பாக வந்து அவர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்புகிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஒரு தியாலஜிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறார். சரி அவர் டீச் பண்ணுறார், அதிகமாக டெய்லி அந்த காலேஜில் போய் ஒரு டீச் பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து டீச் பண்ணுறார். அப்படி டீச் பண்ணும்போது இவர் கண்ணில் ஒரு வசனம் படுது. அந்த வசனத்தை படிக்கிற அந்த வசனமே அவர் என்ன பண்ணிச்சு, ரட்சிச்சிருச்சு. என்ன வசனம் அப்படின்னா, ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனத்தை எடுத்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த காலேஜில் அவர் வந்து டீச் பண்ணுறாரு. இந்த வசனத்தை தான் எடுத்து பேசுகிறாரு. இந்த வசனத்தை அவர் படிக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை படித்தோடனே அவருக்கு புரிஞ்சிச்சு போல, ஆஹா இது வந்து நம்முடைய கிரியை கிடையாது போல இருக்கு, நம்முடைய பிரயாசம் கிடையாது, என்னமோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. அப்போது என்னுடைய சாதனைகள் கிடையாது, என்னுடைய முயற்சி கிடையாது, விசுவாசத்தினால நான் நீதிமானாக முடியும் என்ற அந்த சத்தியம் அவருக்குள்ளே போனோடனே உடனே என்ன பண்ண ரட்சிக்கப்படுறார். ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்கு, அதில் விசுவாசத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். அப்போது ஆண்டவர் எப்படி காரியத்தை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார்னா, நான் செய்கிற கிரியைகள், என்னுடைய முயற்சிகள், அதனால் இந்த தேவ நீதி எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது, இவனால் கொடுக்க முடியாது, அதனால் நானே வந்து இவனுக்காக மறித்து என்னுடைய நீதியை இவனுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த சத்தியத்தை அவர் புரிந்துக்கிறார். அப்போது என்னால் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் நீதிமானாக மாற்றப்படுகிறேன் என்ற அந்த சத்தியம் அவர் உள்ளே போனோடனே ஒரு பெரிய ரட்சிப்பு அவருக்கு உண்டாயிடுது. இன்னொரு வசனத்தையும் அவர் படிக்கிறாரு, அறிந்து கொள்கிறார். என்ன வசனம் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்ன அற்புதமான வசனங்கள் பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நம்மளை கர்த்தர் நீதிமானாய் மாற்றும்படிக்கு, தேவ நீதியை நமக்கு கொடுக்கும்படிக்கு என்ன பண்ணாரா, நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மேலே தேவன் வந்து சுமற்றி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படிப்பட்ட உன்னதமான சத்தியம் பாருங்கள். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள்லாம் அவரை பாதித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ரட்சிப்பை உண்டு பண்ணினது. அதன் மூலமாக அவர் ரட்சிக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன், அந்த தேவன் மனிதனுடைய பெயர் என்னன்னா ஜான் பன்னியன். அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. ஜான் பன்னியன், நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அதெல்லாம். ஜான் பன்னியன் சொல்லிட்டு ஒரு தேவ மனிதன். அவர் வந்து எப்படி ரட்சிக்கப்படுறாரு அப்படின்னா, ஒரு முறை இந்த மார்ட்டின் லூதர் எழுதின அந்த கமெண்ட்ரியை வந்து கொஞ்சம் வாசித்து பார்க்குறார். அதாவது
ரோமருக்கு எழுதின நிருபம், அவர் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அதை பற்றிய ஒரு ஒரு கமெண்ட்ரின்னா என்னது, ஒரு விளக்க உரை. ஒரு விளக்க உரையை மார்ட்டின் லூதர் எழுதின விளக்க உரையை இவர் படிக்கிறார். யார்? ஜான் பனியன். படித்து அதன் மூலமாக என்ன பண்ணுறாரு, அவர் ரட்சிக்கப்படுறார். அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த ரோமர் புத்தகம் எப்படிப்பட்ட தாக்கத்தை சபை மக்களிடையே கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏற்படுத்தினது என்பதை இந்த ரோமர் புத்தகம் செய்து காட்டியது. ஹல்லேலூயா. பெரிய தாக்கத்தை, அதன் மூலமாக பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த ரோமர் புத்தகத்தினுடைய சுவிசேஷத்தின் மூலமாக எழும்பினார்கள். ஹல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு ஒரு தேவ மனுஷன், எல்லாரும் அறிந்த ஒரு தேவ மனுஷன் தான். யாருன்னா ஜான் வெஸ்லி. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஜான் வெஸ்லி? இந்த ஜான் வெஸ்லி பார்த்திங்கன்னா ஒரு எந்த தேசத்தில் பிறக்கிறாருன்னா இங்கிலாந்து தேசத்தில் பிறக்கிறாரு. பிறந்து அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா தேவனுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்கா கிளம்பி போகிறாரு. எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு. ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்கப்படுற மாதிரி தெரியல. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப இங்கிலாந்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்டியன் குரூப் என்ன பண்ணுறாங்க, இவரை சந்திக்கிறாங்க. யாரை சொல்லுங்கள்? ஜான் வெஸ்லியை சந்திக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவ குரூப்போட பேர் என்னென்னா மொராவியன் கிறிஸ்டியன் குரூப். இந்த குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு இந்த மார்ட்டின் லூத்தரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது. அவருடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க. அவருடைய ரோமர் புத்தகத்தை, அவருடைய கமெண்ட்ரி வாசித்து பார்த்துருக்காங்க. அவருடைய விளக்குரையெல்லாம் வாசிச்சிருக்கிறாங்க. அவரை பற்றி சில காரியங்கள், அவர் சொன்ன சத்தியங்கள் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது. அப்போ இந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜான் வெஸ்லிக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்குது, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது. ஆனால் அவருடைய இருதயத்துக்குள்ளே அது போல. சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, நல்ல விஷயமாக தான் தெரியுது. ஆனால் அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு கன்வின்சிங்காக இல்லை. அவர் ரட்சிப்புக்கு ஏதுவாக இல்லை, ரட்சிக்கப்படுற அளவுக்கு இல்லை. அவங்க சொன்ன அந்த காரியங்கள், அந்த சத்தியங்கள் இது இவருடைய இருதயத்துக்குள்ளே போல. அதனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சரி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் நம்ம கிளம்பி இங்கிலாந்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறார். அப்போது அங்கே போகும்போது அந்த இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஜெபக்கூட்டம் நடக்குது. அந்த ஜெபக்கூட்டத்தில் இவர் கலந்துக்கும் போது அந்த ஜெபக்கூட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எழுந்து ஒரு மார்ட்டின் லூதர் அவர் எழுதின அந்த ரோமர் புத்தகத்தினுடைய விளக்க உரையை வாசிக்கிறார். அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் விளக்க உரைன்னு சொல்லும் போது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் வாசிக்கிறார். அந்த இன்ட்ரோடக்ஷன் கேட்டே என்ன பண்ணுறாரு, ஒரு ஜான் வெஸ்லி ரட்சிக்கப்படுறாரு. அதன் மூலமாக பெரிய பெரிய தலைவராக என்ன பண்ணுறார், வருங்காலத்தில் அவர் மாறினார். இப்போ இந்த ஜான் வெஸ்லியை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்குங்களே, இந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய ஃபவுண்டரே யார் தான்? ஜான் வெஸ்லி தான். அப்போது அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சை உருவாக்குன அந்த மாபெரும் தலைவரை தொட்டது எது? இந்த ரோமர் நிருபம். இந்த ரோமருக்கு எழுதின இந்த நிருபம், ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சுவிசேஷம் அவருடைய இருதயத்தை தொட்டது. அப்போ இந்த ரோமர் புத்தகம் எப்படிப்பட்ட தாக்கத்தை தலைவர்கள் மத்தியில், அந்த நாட்களில் வாழ்ந்த சபை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினது என்பதை நம்ம சரித்திரத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு ஒரு நல்ல தலைவர், அந்த தலைவர் பேருனா ராபர்ட் ஹால்டேன் சொல்லி, அவர் ஒரு கிறிஸ்தவ தலைவர். இவர் இந்த மார்ட்டின் லூதர் எழுதின அந்த விளக்க உரை, கமெண்ட்ரி இதெல்லாம் படிச்சிருக்கிறாரு. இவருக்கு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குது. சத்தியத்தை அறிந்த ஒரு நபர், சுவிசேஷத்தை அறிந்த ஒரு நபர் மார்ட்டின் லூதர். அவருடைய விளக்க உரை, அவருடைய போதனைகள்லாம் கேட்டு ஒரு நல்ல ஒரு தியாலஜியனாக என்ன பண்ணுறாரு, இவர் இருக்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம போயிட்டு பார்க்கில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா அவருக்கு பக்கத்து சீட்டில் 2 வாலிப பசங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க.
என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, இறையியலை பற்றி, இறையியல்னா தியாலஜியில், இந்த தியாலஜியை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா, அவங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சத்தியத்தை, அவங்களுக்கு கற்றுக்கொண்ட சில காரியங்களை என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் உட்காந்து இவங்க ரொம்ப காரசாரமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இவர் இது கேட்குறாரு. கேட்டவொடனே இவருக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் வந்துருச்சு. என்ன ஆதங்கம்னா, இவங்களுக்கு பைபிளே ஒழுங்காக தெரியலையே, ரட்சிக்கப்படுறதுக்கான வழியே தெரியலையே, பாவம்னா என்னன்னு தெரியல, ரட்சிப்புனா என்னன்னு தெரியலையே, இவங்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லிக் கொடுக்கணும், விசேஷமாக அந்த ரோமர் புத்தகத்திலேருந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு. ஒரு ஆள் சும்மா இருக்க முடியல. அந்த 2 வாலிப பிள்ளைங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் வரீங்களா, நான் பைபிள் காலேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க, இந்த பாவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் உங்களுக்கு சரியான விதத்தில் நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாரு. அவங்களும் போயிட்டாங்க கிளம்பி 2 பேரும். சரி, இவர் என்ன தான் சொல்லிக் கொடுக்குறாரு பார்க்கலாம் அப்படின்னு. அங்கே போய் இவர் சொல்கிற அந்த சத்தியங்கள்லாம் கேட்டு அவங்க ரொம்ப அப்படியே 2 வாலிப பசங்க அப்படியே ஃபயர் ஆகிட்டானுங்க. இதில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லி அந்த ரோமர் புத்தகத்தின் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, உண்மையான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள சும்மா இல்லை இவனுங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாடா ஒரு நல்ல ஆள் கிடச்சிருக்கிறாரு, வாங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாரு, நிறைய காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு, கற்றுக் கொடுக்குறாரு, நம்மலாம் போல நிறைய பசங்களை கூப்பிட்டுனானுங்க. இப்போ அநேக வாலிப பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, இந்த பசங்களோடு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பைபிள் காலேஜை அட்டன் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆகிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த பைபிள் காலேஜ் மூலமாக நிறைய பெரிய பெரிய பின்னாட்களில் பெரிய பெரிய எழுத்தாளர்கள், பெரிய பெரிய பிரசங்கியார்கள், பெரிய பெரிய சுவிசேஷகர்கள், இவாஞ்சலிஸ்ட், இவங்கெல்லாம் உருவாங்கினாங்க. எங்கேருந்து? அந்த பைபிள் காலேஜ்லேருந்து. அந்த பைபிள் காலேஜில் விசேஷமாக எதை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க? ரோமர் புத்தகம் தான், வேறு எதுவுமே கிடையாது, ரோமர் புத்தகம் தான். அதை பிரசங்கம் பண்ணி 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 பெரிய ப்ரீச்சர்ஸு, இவாஞ்சலிஸ்ட்டு, இந்த லிட்ரேச்சர்லாம் நல்ல பெரிய லெவலில் வரக்கூடிய அந்த நபர்கள், எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் உருவானாங்க. காரணம் அந்த பைபிள் காலேஜ் மூலமாக உருவாக்கப்பட்டதுனால தான். அந்த பைபிள் காலேஜில் விசேஷமாக எதை பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னா, ரோமர் புத்தகத்தில் பிரசங்கம் பண்ணாங்க. அந்த குரூப்லேருந்து, அந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலேருந்து ஒரு பையன் ஒரு பெரிய லெவலில் ஒரு புத்தகத்தை எழுதினான். அது எதை பற்றின புத்தகம் அப்படின்னா, ப்ரோட்டஸ்டன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புத்தகத்தை அந்த டாப்பிக்கில் எழுதுனான், ப்ரோட்டஸ்டன்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அந்த காலகட்டத்தில் ஒரு மிக சிறந்த புத்தகமாக அது கருதப்பட்டது. இன்னொரு பையன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஒரு புத்தகத்தை எழுதுகிறான். என்ன அந்த டாபிக் என்னென்னா, வேத புத்தகம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதுனான். வேத புத்தகம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸ் ஆகி அது ஒரு பெஸ்ட் புக்காக அந்த நாட்களில் எல்லார் மத்தியிலும் இருந்தது. அப்படி இந்த 2 பேரும் எங்கேருந்து உருவானாங்க அப்படின்னா, அந்த பைபிள் காலேஜ்லேருந்து. அந்த பைபிள் காலேஜில் எதை பிரசங்கம் பண்ணாங்க விசேஷமானா, ரோமர் புத்தகத்திலேருந்து பிரசங்கம் பண்ணாங்க. ஸோ இந்த 2 பேர் மாத்திரம் இல்லை, அங்கேருந்து நிறைய வாலிப பசங்க, நிறைய அந்த தியாலஜி படித்த நிறைய பசங்க பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக, பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களாக, அப்படி பெரிய பெரிய தலைவர்களாக உருவானாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ரோமர் புத்தகம். இந்த ரோமர் புத்தகம் பெரிய சாதனைகளை கிறிஸ்தவர்கள் மத்தியில், சபை மத்தியில் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னி வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கு, அது செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய சாதனையை செய்தது இந்த புத்தகம். ஹல்லேலூயா. இப்படி நிறைய சாட்சிகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பெரிய சாதனைகளை செய்த புத்தகம் தான் இந்த ரோமர் புத்தகம். இதெல்லாம் ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கிறேன், நிறைய காரியங்கள் சொல்ல முடியாது, ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். ஸோ ரோமர் புத்தகம் அதற்கு பல பின்னணி இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ரோமர் புத்தகத்தினால் தொடப்பட்டவர்கள், எழுப்பப்பட்ட ஊழியர்கள், தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. சரி, இப்போ நம்ம அந்த ரோமர் புத்தகத்தில் முதல் வசனத்துக்கு நம்ம கடந்து போனோம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அதை நம்ம பார்த்துட்டு இந்த நாளுக்குரிய அந்த வேத பாடத்தை நம்ம முடிக்கலாம்.
இப்போ ரோமர் 1வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா இப்படி எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். அப்படி வருது. இதே இங்கிலீஷ் பைபிள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வார்த்தையே பால்னு வரும். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? என்னென்னு வருது? அப்படி வருதுல்ல. சரி, வேறு ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். பால்னு வருது. என்னென்னு வருது? பால். தொடங்கும் போதே பவுல் என்ற அந்த வார்த்தையோடு கூட தொடங்குது. அப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இந்த பவுலை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு முன்பதாகவே இவர் இந்த ஒரு பரிசேயனா யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியமாக போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கமாலியலுடைய பாதத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் இந்த பவுல். இந்த பவுல் அவ்வளோ வைராக்கியமாக இருந்ததுனால, யூத மார்க்கத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்ததுனால, சபை, கிறிஸ்துவனுடைய சபை, சரீரமாகிய அந்த சபை, அவனால அந்த கான்செப்டில் என்ன பண்ண முடியல, பவுலால் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த சபையை ஒழிச்சு காட்டணும், இந்த சபையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், சபையை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மும்மரமாக என்ன பண்ணுறாரு இந்த பவுல் கிளம்பி போகிறார் சபைகளை துன்பப்படுத்துறதுக்கு. இது அந்த நாட்களில் அவருடைய இருதயத்தில் இருந்த காரியங்கள், அவருடைய அறியாமையினால் இந்த காரியங்கள்லாம் செய்கிறார். ஆனால் தேவன் அவரை எப்போ தெரிந்து கொள்கிறாருன்னா, அவர் ரட்சிக்கப்பட்டார் அப்பத்துலேருந்து தெரிந்து கொள்ள, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்ளுகிறார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு நபர் கண்டிப்பாக தேவை. இப்படிப்பட்ட நபர் இருந்தால் தான் இந்த சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் பரவுன்னு சொல்லி தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே இந்த பவுலை கர்த்தர் என்ன பண்ணார், செலக்ட் பண்ணி வச்சுருந்தார். அப்போ இந்த பவுல் பிறக்கும் போதே நிறைய விசேஷித்த திறமைகள், விசேஷித்த தாளந்துகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து தான் அந்த பவுல் என்ன பண்ணுறாரு, உருவாக்குறார். அதாவது இது உருவாக்குறதுன்னு சொல்லும் பொழுது அவன் பிறக்கும் போதே இருக்குது, இன்னேட்டாவாக இருக்குது அவனுக்குள்ள. அவன் பிறக்கும் போதே அந்த அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறக்கிறான். பாருங்கள், ஆண்டவர் அப்படி உருவாக்கி வச்சுருந்தார். ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு நபராக அவன் இல்லை, பவுல் இல்லை. ஒரு விசேஷித்த ஒரு நபராக தான் பிறக்கிறதுலேருந்தே. பாருங்கள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யூத மார்க்கத்தில் பிறக்கிறார். யூத மார்க்கத்தில் பிறக்க இது கர்த்தருடைய திட்டம், அது அவருடைய நோக்கம். யூத மார்க்கத்திலே அவர் பிறக்கிறார், பரிசேயனா இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் இந்த ரோமராக இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்குது, பிறப்புரிமை. அதாவது ஒரு ஒரு அமெரிக்கா தேசத்தில் ஒரு சிட்டிசன்னாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. ஒரு இங்கிலாந்து தேசத்தில் விசேஷித்தமான நாடுகளில் எனக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குப்பா அப்படின்னா அது ஒரு விசேஷம் தானே. அது மாதிரி அந்த நாட்களில் இந்த ரோமாபுரி அது ரொம்ப ஃபேமஸானது. உலகத்துக்கே ஒரு தலைநகராக, உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமா தான் அந்த ரோமாபுரி இருக்குது, ரோம் இருக்குது. அதில் இவன் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அப்படிலாம் பிறக்கிறதுன்றது தேவனுடைய திட்டம். ஏன்னா சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா இடத்துக்கும் பரவணும். எல்லா விதமான தாளந்துகளும் கிருபைகளையுமே கர்த்தர் நேச்சுரலாகவே அவனுக்கு கொடுத்துருந்தார். அதாவது எபிலிட்டின்னு சொல்லும் போது நேச்சுரல் எபிலிட்டின்னு இருக்குது. அதாவது சொல்லுவாங்களே, இப்போ அவனுக்கு இசையில் நல்ல ஆர்வம் இருக்குதுப்பா, பிளட்லேயே அவனுக்கு இருக்குதுப்பா அப்படின்வாங்க. மியூசிக்கல் நாலேஜ் நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறான்ப்பா, நல்லா பேசக்கூடிய திறமை பிறப்புலேயே இருக்குது, அவங்களுடைய பெற்றோர்கிட்ட வந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் எபிலிட்டி பவுலுக்கு இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் தேவன் என்னை அவர் ஞானவனாக மாற்றுவார் அப்படின்றாங்க. அதாவது ஆண்டவர் பிறக்கும் போதே நமக்கு சில தாளந்துகளை கொடுக்குறார்.
சில கிருபைகளை கொடுக்குறார். நேச்சுரலாகவே அது இருக்குது. அது வேணான்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதை நிராகரிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தெலாம் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அதில் இப்படி போட்டிருக்கோம். வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். அதை விட 27 வாசிக்கலாம் பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்போது இந்த உலகத்தில் ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்படிலாம் வந்து இந்த முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்குன்னு சுய ஞானம், எதுவுமே கிடையாது, மாம்சத்தை எதை நம்ம நம்பக்கூடாது, எதுவுமே கிடையாது, தேவன் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி நமக்கு நேச்சுரலாகவே சில ஆண்டவர் கொடுக்குற அந்த கிருபைகளை, அந்த ஆற்றல், அதை வந்து சில பேர் என்ன பண்ண உதாசீனப்படுத்திடுறாங்க. ஆனால் நேச்சுரலாகவே கர்த்தர் கொடுக்குற காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நேச்சுரலாகவே சில காரியங்கள் அவருக்கு நல்லா வருதுப்பா, நேச்சுரலாகவே அவருக்கு பாடுறதுக்கு நல்லா வருது, நேச்சுரலாகவே அவருக்கு பிரசங்கம் பண்ணுறது நல்லா வருது, நேச்சுரலாகவே சில காரியங்கள் செய்கிறார். அதாவது பிரசங்கம் கூட வந்து ஆண்டவருடைய கிருபையை வருது வச்சுக்கிங்களேன். பிறக்கிறதுலேருந்தே சில காரியங்கள் இருக்கும், ஆரம்பத்திலேருந்தே இருக்கும். பவுல் வந்து அப்படிப்பட்ட அந்த நேச்சுரல் எபிலிட்டியோட என்ன பண்ணுறாரு, பிறக்கிறார். அதுவும் கர்த்தர் கொடுத்தது தான். அப்போ அது தவறா அல்லது சரியா? ஒரு மனிதனுக்கு நேச்சுரலாகவே சில தாளந்துகள், கிருபைகள், ஆற்றல்கள் இருக்குது. அதை பயன்படுத்துறது சரியா இல்லை தவறா? சரிதான். அப்போ அது எந்த விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்குற இந்த தாளந்து, இந்த ஞானம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை காட்டிலும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கும். அது கர்த்தர் கொடுத்தது, நேச்சுரலாகவே அது வந்தது, நேச்சுரலாகவே அது இருக்குது. அவங்க பெற்றோர் நல்லா படிச்சிருப்பாங்க, இவங்க நல்லா படிப்பாங்க. அவங்க பெற்றோர்களுக்கு இருக்க சில திறமைகள் இந்த குழந்தைகளுக்கும் இருக்கும், அது நேச்சுரலாகவே இருக்கும். ஆனால் எனக்கு ஆவியானவர் தேவையில்லை, தேவன் எனக்கு தேவையில்லை, எனக்கு இது போதும்னு சொல்லி வாழ்கிறது தான் தவறு. ஆனால் இதை கர்த்தருக்குள்ளே இதை நம்ம அங்கீகரிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு சில தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், சில ஆற்றல்களை கொடுத்துருக்கிறார், சில திறமைகளை கொடுத்துருக்கார், இதை நான் என்ன பண்ண போகிறேன், கர்த்தருக்குன்னு பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் அந்த தாளந்துகளை என்ன பண்ணுறார், பரிசுத்த ஆவியான தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதை அவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துகிறார். அந்த விதத்தில் தான் இந்த பவுலை கூட என்ன பண்ணுறாரு, அவரை பிறக்கும் பொழுது ஆண்டவர் என்ன அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டார். அவர் பிறந்தது, வளர்ந்த இடம், இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கிறார், அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறார். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யூதனாக இருக்கிறார், யூத மார்க்கத்தில் வந்து பேர் போனவராக இருக்கிறார். அதாவது அவ்வளோ ஸ்ட்ரிக்டான யூதன், சாதாரண யூதன் கூட கிடையாது. பவுல் எப்படிப்பட்ட யூதனாக இருக்கிறார், ஸ்ட்ரிக்டான யூதனாக இருக்கிறார், பரிசேயனாக இருக்கிறார், யூத மார்க்கத்தில் சகல விதத்திலையும் போதிக்கப்பட்டவராக இருக்கிறார். நியாய பிரமாணங்கள்லாம் ரொம்ப அத்துப்படியாக அவருக்கு தெரியுது, எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியுது. அப்படி வந்து ஒரு பெஸ்ட்டான பர்சனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் பிறந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷீஸ். எங்கே பிறந்திருக்கிறாரு, தர்ஷீஸ். இந்த தர்ஷீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏத்தென்ஸ் அதை அத்தேனே சொல்கிறாங்களா, ஏத்தென்ஸு, அலெக்சாந்திரியா, சரிங்களா, அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க மொழி பேசக்கூடிய இடங்கள், கிரேக்க கலாச்சாரங்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் இவர் பிறந்து வளர்ந்த இடமும் இருக்குது, தர்ஷீஸு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கிரேக்க மொழி பேசப்படுது, கிரேக்க கலாச்சாரம் இருக்குது. அதனால் வந்து இவர் நிறைய லாங்குவேஜ் பேசக்கூடியவராக இவர் இருக்கிறார். கிரேக்க மொழி பேசுகிறாரு, எபிரே மொழி அவருக்கு தெரியும், ரோமனாக இருக்கிறாரு. ரோமனாக இருக்கிறதுன்றதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஒரு ரோமனாக இருந்தால் அவனை சாதாரணமாக கூப்பிட்டு வந்து அடிச்சிடலாம் முடியாது, அவனை துன்பப்படுத்த முடியாது. அவன் ரோமன்னா கொஞ்சம் அப்படியே பயப்படுவாங்க. இப்போ நான் அமெரிக்கா சிட்டிசன்னா சொல்கிறாங்க, அது என்ன இப்போ அமெரிக்கா வேணாம், அது என்ன ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது, விசாரிச்சுட்டு விட்டுறாங்கல்ல.
அது மாதிரி வந்து பவுல் வந்து ஒரு ரோமன் சிட்டிசன் அப்படின்னா பார்த்துங்க எப்படி அவருடைய பேக்ரவுண்டே பிரமாதமாக இருக்குது, விசேஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா ஆண்டவர் வந்து அவரை அதுக்காக வச்சுருந்தார். அவரை கொண்டு சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போகணுன்றது ஆண்டவருடைய ஒரு திட்டம். அதனால் அப்படி இந்த ஒரு ரோமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயன்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அதை பற்றி அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல. அப்போஸ்தலர் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 22-27 வாசிக்கலாம். ம் ம் கேட்குறாங்க பாருங்க. அப்பொழுது சேனாபதி பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் அப்படின்றான். நான் ரோமன் சிட்டிசன் தான், ரோமன் தான் அப்படின்றான். சேனாதிபதி அவன் ஷாக் ஆகிட்டான். சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலேன்னு என்ன அர்த்தம், நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அந்த நாட்களில் காசு கொடுத்து வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. காசுனா சும்மா கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் 1 கோடி கொடுத்து அந்த மாதிரி வாங்குற மாதிரி அந்த நாட்களில் பிக் அமௌண்ட்டு, பெரிய ஒரு தொகையை கொடுத்து தான் என்ன பண்ணுறான். இன்றைக்கும் கூட சில நாடுகளில் காசு கொடுத்து சிட்டிசன்ஷிப் வாங்குறது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நாட்களில் அப்படி ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறான். மிகுந்த சொல்கிறான் பாருங்கள், நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். சிட்டிசன்ஷிப் வாங்குறது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு செலவு பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல அதுக்கு பவுல் சொல்கிறாரு, நானும் இந்த சிலாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். நான் பிறக்கும் போதே நாங்கள் வந்து பிறக்கும் போதே ரோமன் தான்ப்பா அப்படின்னும் போது எப்படி இருக்கும், அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல. அப்போ அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாக இருந்தவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். ஐயோ உன்னை கட்டணத்து தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவனாக இருக்கிறான் பாருங்க. அதே போல் இவர் அப்படி பேசுகிறதும் வித்தியாசமாக பேசுகிறார். பயந்து போய் குறிகெல்லாம் பேசலை. அந்த ரோமன் நான் வந்து ரோமன்பா அப்படின்றத என்ன பண்ணுறாரு, முன் வைக்கிறார். சில பேர் நம்ம ரொம்ப ஆவிக்குரிய ஒரு பக்தி மகன்லாம் சொல்லுவாங்கன்னா, நான் எதுவுமே நான் சொல்லிக்கலப்பா, நான் அமைதியாக இருந்துட்டேன், எதையுமே நான் பேசிக்கல, அமைதியாக இருந்துட்டேன், எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு, அப்படி இருந்துட்டேன்ப்பா அப்படின்னு. ஆனால் இவருடைய விஷயங்கள்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இவர் பேசுகிறார் அந்த ஸ்லாக்கியத்தை. அவர் அதை எப்படி அதை அறிந்து கொள்கிறாருன்னா, இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தவர் கர்த்தர். நான் ரோமனாக பிறக்கணுன்றது அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தவர் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்வதில் வைத்திருந்தவர் கர்த்தர். நான் ரோமனாக பிறக்கணும்னு சொல்லி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கான எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். நான் யூதனாக இருக்கணுன்றது அவருடைய திட்டம், நான் பரிசேயனாக இருக்கணுன்றது அவருடைய திட்டம். எல்லாமே அவருடைய திட்டத்தின் கீழே இருக்குது. அதை எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தர் கொடுத்தது அதெல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது அதை கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிறார். அவர் ஊழியத்திற்கென்று என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். அவருடைய பெருமைக்காக பேசலை, கர்த்தருடைய ஊழியத்திற்கு இது கர்த்தர் கொடுத்ததுன்னு அங்கீகரிக்கிறார். முதல்ல சில பேர் என்ன பண்ண அதை அங்கீகரிக்கிறதே இல்லை. இதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்க. ஆண்டவர் வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு கிருபையாக சில காரியங்கள் கொடுத்துருக்கிறார். எதுக்குன்னா நம்முடைய ஊழியத்துக்கு. ஏன் அப்படி இங்கே தமிழ்நாட்டில் பிறக்க வச்சிருக்கிறாரு. நமக்கு ஒரு தமிழ் பேர் இருக்குது, தமிழ் பேசுகிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் எப்படியே ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அப்போ இந்த பவுலோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னென்னா, அதை கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறாரு, இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய கிருபையால் அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி நான் யூதனாக இருக்கிறேன், பரிசேயனாக இருக்கிறேன், ரோமனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறான்றதை என்ன பண்ணுறான், அறிந்து உணர்ந்து கொள்கிறான். அது மட்டும் இல்லை, லாங்குவேஜஸ் 4-5 லாங்குவேஜஸ் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இப்போ எப்படிப்பட்ட ஒரு நபராக என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அவனை உருவாக்கி வச்சிருக்கிறார். பிசாசு வேறு மாதிரி நினச்சான். என்ன நினச்சான்னா, இந்த பவுலை வச்சு என்ன பண்ணலாம், சபையை அழிச்சிடலான்னு. கர்த்தர் என்ன பண்ண, இந்த பவுலை வச்சு தான் சபையை வளர்க்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்கள் பாரு எப்படி இருக்குன்னு. அந்த ஸ்லாக்கியத்தை எடுத்து பேசுகிறாரு. ரோமனாக இருக்கிறதை குறித்து என்ன பண்ணுறாரு,
அது ரொம்ப போல்டாக பேசுகிறார். அதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல என்ன பண்ணுறாரு அவர்? தேவ நாம மகிமைக்காக, ஊழிய வளர்ச்சிக்காக இதை என்ன பண்ணுறாரு? பயன்படுத்துகிறார். இன்னொரு இடத்துல கூட என்ன பண்ணலாம், அவர் போல்டாக பேசுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 37வது வசனம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் படிங்க. என்ன சொல்கிறாரு? அடிக்கும் போது எல்லாரும் பார்க்குற மாதிரி அடிச்சிருவேன், விடுதலை பண்ணும்போது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக விடுதலை பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கு பவுல் ரோமராகிய சொல்கிறார். ரோமராகிய எங்களைன்னு சொல்ல என்னன்னு சொல்கிறார் அவர்? ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமை அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாக எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து, எப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க, தயவாக பேசுகிறாங்க. அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். எப்படி பயன்படுத்துகிறாங்க? எப்படி ஒரு அளவற்ற ஒரு ஞானத்தை அவர் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவர் யோசிக்கிறது, சிந்திக்கிறதுலாம் வித்தியாசமாக இருக்குது. அவருடைய சிந்தனைகள் வித்தியாசம். அவருடைய சிந்தனையை குறித்து ஒரு சில காரியங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். 2வது உலக யுத்தம், உலகப்போர், 2ஆம் உலகப்போர் எந்த வருஷம் வந்து தெரியுங்களா? எனக்கு இன்னைய வரைக்கும் மறக்கல. நான் 10ஆவதில் படித்தது. முதல் யுத்தம் வந்து முதல் உலகப்போர் 1914லேருந்து 18 வரைக்கும். 2வது உலகப்போர் வந்து 1939லேருந்து 45 வரைக்கும். எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இத்தனை வருஷமாக மறக்கல. ஹல்லேலூயா. ஸோ அந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம், உலக போருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு மாநாடை வந்து கூட்டினாங்களாம். அந்த மாநாட்டில் அதோடைய தலைப்பே வந்து என்னென்னா, இந்த உலகத்தினுடைய சிறந்த சிந்தனையாளர்கள். அவங்களாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது, சபை மக்கள் கிடையாது, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் கிடையாது. அவங்க வந்து ஒரு செக்குலர் கம்யூனிட்டி. சரிங்களா? அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், உலகத்தினுடைய நல்ல உலக தலைவர்கள், உலகத்தில் இருக்கிற நல்ல படித்தவர்கள், ஃபிலாசபர்ஸு, அப்படிப்பட்ட ஒரு கவுன்சில். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய மாநாட்டை ஒன்று நடத்தணும். அந்த மாநாட்டில் ஒரு சில தலைவர்களை பற்றி பேசணும். அதாவது மாஸ்டர் மைண்ட்னா இந்த உலகத்தினுடைய சிறந்த சிந்தனையாளர்கள், அப்படிப்பட்ட நபர்களை தெரிந்தெடுத்து அவர்களை பற்றி அந்த மாநாட்டில் பேசணுன்ற மாதிரி ஒரு மாநாட்டை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அப்படி ஏற்படுத்தும் பொழுது அதில் முக்கியமாக ஒரு தலைவரை பற்றி பேசணும்னு சொல்லி பவுலை பற்றி பேசியிருக்கிறாங்க. பவுல் வந்து ஒரு சிறந்த சிந்தனையாளர், அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து அவ்வளோ விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பவுலை பற்றி கிறிஸ்தவ தலைவர்கள் பேசலை, கிறிஸ்தவ மத உபதேசியார்கள் பேசலை. யார் பேசுனது? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், உலக தலைவர்கள், ஃபிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள், அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பவுலினுடைய அந்த சிந்தனைகளை, அவருடைய கருத்துக்களை எடுத்து பேசுகிறாங்க. அதில் ஒரு தலைவர் வந்து, முக்கியமான ஒரு தலைவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஜெர்மன் லிட்ரேச்சரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அவர் பேர் வந்து காலரிட்ஜ் அப்படின்றாங்க. இங்கிலீஷில் காலரிட்ஜ் அப்படின்னு வருது. அதாவது இங்கிலீஷில், ஜெர்மனில், லிட்ரேச்சரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், ரொம்ப தரவாக தெரிஞ்ச ஒரு ஆள். லிட்ரேச்சரில் நல்ல லிட்ரேச்சர் தெரிஞ்ச ஆளுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அப்ஜெக்டிவில் என்ன சொல்லுவோம்? அது சரி, லிட்ரேச்சர் படித்த ஒரு ஆள், இங்கிலீஷ்லேயும் ஜெர்மனில். அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, லிங்குவிஸ்டிக்கா ஓகே. அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, ரோமர் புத்தகம்தான் இருக்கிறதுலையே
இதுவரைக்கும் இருந்த எல்லா லிட்ரேச்சர்லேயும் சிறந்த ஒரு ஒரு லிட்ரேச்சர் எதில் பார்க்க முடியும்னா ரோமர் புத்தகத்தில் பார்க்கலான்றார். அவர் வந்து வெரி பெஸ்ட்டான ஒரு பர்சன். எதுலன்னா இங்கிலீஷ்லேயும் சரி, ஜெர்மன்லையும் சரி, லிட்ரேச்சரில் ரொம்ப சவுண்டான ஒரு ஆள். அவர் சொல்கிறாரு, இருக்கிறதுல இதுவரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா லிட்ரேச்சர்லேயும் தலை சிறந்த லிட்ரேச்சர் எதில் பார்க்கலாம்? ரோமன்ஸில் பார்க்கலான்றார். அப்போ எந்த அளவுக்கு அந்த ரோமர் புத்தகம் இருக்குது. அந்த ரோமர் புத்தகத்தை எழுதினவர் யாருன்னா பவுல். அப்போ அந்த பவுலை வந்து கொண்டாடினார்கள். என்ன பண்ணாங்க, அந்த பெரிய மாநாட்டில் பெரிய சிந்தனையாளர். அதாவது அவருடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதுன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அப்படி எழுதப்பட்டாலுமே கூட அந்த நபருக்கான சில திறமைகளும் அதில் இருக்குது. அந்த நபருக்கான சில சிந்தனைகளும் அதில் இருக்குது. வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஆனால் அவங்க எழுதும் பொழுது அவர்களுடைய தனித்துவம் வாய்ந்த திறமைகள், ஆற்றல்கள் அதில் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது மற்ற ஆத்தர்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதினவர் ஏசாயா அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப விசேஷமான எழுத்துக்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னா யோவான் எழுதின அந்த சுவிசேஷம் மற்ற சுவிசேஷத்தை காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுடைய தனித்துவம், அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய ஆற்றல்கள் அவங்க எழுதின அந்த வேதத்தில் கூட இருக்கு, என்ன இருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ கர்த்தர் வந்து அப்படி தேவ ஊழியர்களை, அப்போஸ்தலர்களை கர்த்தர் அந்த நாட்களில் அந்த நாட்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்களிலும் அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற தனித்துவம், ஆற்றல்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கென்று நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அதை எடுத்து பயன்படுத்துகிறார் என்பது தான் உண்மையான ஒரு காரியம். எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு. அவர் தான் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, அந்த திறமைகளையும் தாளந்திகளையும் கொடுக்குறதும் யார் தான்? கர்த்தர் தான். அதை நம்ம அங்கீகரிக்கணும். அதை பவுல் ரொம்ப நல்லா பண்ணார். அது அவருடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தர் கொடுத்தார் என்பதை என்ன பண்ணார், அவர் அங்கீகரித்து அதை பயன்படுத்திக்கிறார். அப்படி பவுலை வந்து ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு இந்த பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தாயின் கருவிலில் உருவாவதற்கு முன்பதாகவே பவுலை கர்த்தர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அவனுக்காக ஒரு பெரிய வேலையை வச்சுருந்தார். அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய பேக்ரவுண்டு, சூழ்நிலை, ஃபேமிலி எல்லாத்தையும் கர்த்தர் அதுக்காக மாற்றிட்டார். ஒரு 2 மிக முக்கியமான பிரதான ஒரு நோக்கங்களுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பவுலை தெரிந்து கொள்கிறார். என்ன அந்த முக்கியமான பிரதானமான நோக்கம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிரதானமான நோக்கம் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். என்ன பிரதானமான நோக்கம் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ சபை உருவாகும் பொழுது கண்டிப்பாக அந்த யூத ஜனங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த கிறிஸ்தவ சபையை நசுக்கணும், அதை அழிக்கணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி எல்லா விதமான காரியத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க. சபைக்கு விரோதமாக இந்த யூத ஜனங்கள் எழும்பும். ஏன்னா அவங்க கிறிஸ்தவர்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கிறிஸ்துவனுடைய காரியங்களை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் தான் நிற்பாங்க, அதில் தான் இருப்பாங்கன்றது கர்த்தருக்கு தேவனுக்கு நல்லா தெரியும். அப்போது அந்த யூதர்களிட்டிருந்து வரக்கூடிய அந்த தாக்குதல்களை சமாளிக்கக்கூடிய விதத்தில் ஒரு நபர் கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த நபர் யாராக இருக்கணும்னா, யூத மார்க்கத்தில் நன்றாக போதிக்கப்பட்டு தேறினவனாக ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் அந்த யூத ஜனத்தின் மூலமாக, அந்த யூத தலைவர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த தாக்குதல்களை, எதிர்ப்புகளை சமாளிக்க முடியும். அப்போ பவுலுக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான ஒரு நோக்கம், 2 நோக்கத்தில் முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, இந்த யூதர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த தாக்குதல்களை, சவால்களை, அந்த எதிர்ப்புகளை என்ன பண்ணணும், சந்திக்கணும், அதை சமாளிக்கணும், அதை மேற்கொள்ளணும். சுவிசேஷத்தின் மூலமாக எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், செய்து முடிக்கணும் என்ற அந்த ஒரு பெரிய நோக்கம் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது. 2வது மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, இந்த சுவிசேஷம் வெறும் எருசலேமுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரமல்ல, உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் போகணும். அப்போ உலகமெங்கும் போகணும் அப்படின்னா அதற்கேற்றவர் போல உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனால் தான் அதை செய்து முடிக்க முடியும். அப்போது அது இப்போ ரோமன் சிட்டிசனாக இருக்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் வந்து போவாங்க. அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி அந்த நாட்களில் கிரேக்க மொழி பரவலாக எல்லா இடங்கள், எல்லா தேசத்துலேயும் பேசப்பட்ட ஒரு மொழி என்னென்னா
கிரேக்க மொழி. அப்போ இந்த பவுல் வந்து கிரேக்க மொழியை பேசக்கூடியவராக இருந்தார். இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணுறாரு, சு புறஜாதி மக்களுக்கு என்ன பண்ணணும், கொண்டு செல்லணும். அதுக்கு இவரை கொண்டு தான் கர்த்தர் செய்ய முடியுன்றது கர்த்தர் வந்து திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம்னா, அந்த 9வது அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சுதான், ஆண்டவர்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு என்கவுண்டர் அவருக்கு கிடைக்குது. ஆண்டவர் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு, ஆண்டவரே நீர் யாரெல்லாம் கேட்குறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படிலாம் கர்த்தர் பேசுகிறார். பேசி என்ன பண்ணுறாரு, அப்போது தேவனை அறிந்து கொள்கிறார், கண்டு கொள்ளுகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. அவர் வந்து அனனியா வீட்டுக்கு போகிறார், ஜெபம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான். இந்த சுவிசேஷம் அவருக்கு போகுது. கர்த்தரே அவரை சந்திக்கிறார், காரியங்களை வெளிப்படுத்துகிறார், எல்லா காரியத்தையும் சொல்கிறார். நீ எனக்காக எவ்வளவாய் பாடுபடணுன்றது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அவருக்கு சொல்கிறார். நல்ல வேலையை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, டக்குன்னு வந்து கிளம்பி அவர் அப்போஸ்தலர்கிட்ட மற்றவங்ககிட்டலாம் போகாமல் கிளம்பி அரேபியா தேசத்துக்கு போகிறார். ஒரு 3 வருஷம் அவர் உட்கார்றார். பைபிள் கையமாக என்ன பண்ணுறாரு, ஒரே இடத்துல உட்காந்துடுறார். 3 இயர்ஸ் பைபிளை படிக்கிறாரு. ஆண்டவர் அவரை சந்திச்சதுக்கப்புறம் அவர் படிக்கிறதே வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி படித்தது வேறு மாதிரி இருந்தது. ஆண்டவருடைய சந்திப்புக்கு அப்புறம் அவர் பைபிள் படிக்கிற வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் பைபிளில் இருக்கிற எல்லா பகுதியும், பழைய ஏற்பாடு அப்போல்லாம் என்ன இருந்தால் எது தான் இருந்துச்சு, பழைய ஏற்பாடு தான் இருந்தது. பழைய ஏற்பாடு ஒவ்வொரு புத்தகத்துலேயும் ஒவ்வொரு பேஜ்லேயும் பக்கத்துலேயும் கிறிஸ்துவை பார்க்குறாரு. எல்லா இடத்துலையும் கிறிஸ்து தெரிகிறார் அவருக்கு. ஐயோ இவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் வந்து வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு, வெளிப்படுத்துகிற நிறைய காரியம் கற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து கர்த்தரே நிறைய காரியங்கள் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெளிவாக போதிக்கிறார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நபர் தான் அவர். ஒரு காரியங்களை பரந்த மனப்பான்மையோட கூட, தெளிந்த ஒரு புத்தியோட கூட எல்லாவற்றையும் சிந்தித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக அந்த பவுல் இருக்கிறதுனால, ஆண்டவர் அந்த காரியங்களை வெளிப்படுத்தும் போது நல்லா புரியுது அவர். கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்குது. இந்த பழைய ஏற்பாடு கூட கிறிஸ்துவை வந்து சொல்லுது. பழைய ஏற்பாடே கிறிஸ்துவை பற்றி முழுவதுமாக சொல்லுகிற ஒரு புத்தகம்தான் இந்த பழைய ஏற்பாடு. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை பற்றி இவ்வளோ சொல்லி இருக்குதே, இது இவ்வளோ நாள் நமக்கு தெரியல. அப்போ ஆராயிறார், ஸ்டடி பண்ணுறார், ரிசர்ச் பண்ணுறார். 3 வருஷம் ஒரு செட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறார். சுவிசேஷம் அவர் நல்லா என்ன ஆயிடுது, புரிஞ்சிடுது. இவரை கொண்டு தான் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி கர்த்தருக்கு. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு, அந்த அளவுக்கு புரிந்து கொள்கிற அந்த அந்த திறமையை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது கர்த்தரை வந்து அவருக்கென்று அதை பயன்படுத்திக்கிறார். இதே ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வேலையை வந்து பேதுரு கொடுக்குறார். அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறார் பேதுரு. எப்படின்னா, பேதருக்கு சில காரியத்தை சொல்லி புறஜாதியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி அவர் அனுப்புறதுக்குள்ளே கர்த்தருக்கு ஒரு வழியாகிடுச்சு போல இருக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணி அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டி, அது ஒரு துப்பட்டி வந்து கீழே இறங்குற மாதிரி, தேவன் சுத்தம் பண்ணாத நீ அசுத்தமாக எண்ணாத, இதெல்லாம் பேசி கீசி என்னன்னு நடக்குது. நிறைய வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலான காரியங்களை அவருக்கு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நபர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அவர் செய்கிறாங்கன்னா, இவ்வளோ விஷயம் அப்படியே தரிசனங்கள் அதெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. அவன் புரிஞ்சிக்க மாட்டான். சில காரியங்கள் அதிலே நிற்கிறாங்க, அந்த யூத மார்க்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு நிற்கிறாங்க, யூதர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா, யூதர்களுக்கு மாத்திரம்தான் பரலோகம், யூதர்களுக்கு மட்டும்தான் பரலோகம். புறஜாதியர்கள்லாம் எந்த லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க தெரியுங்களா? ரொம்ப மோசமான லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. புறஜாதியர்கள்லாம் நரகத்தில் வந்து நெருப்பு எரியணும்ல, அதுக்கு விறகு இல்லைல்ல. விறகாக தான் யார் இருக்கிறது, புறஜாதியர் மக்கள். புறஜாதியர் மக்கள் வந்து நரகத்தில் எரியக்கூடிய விறகு, நெருப்பு தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கணும். அதனால் அவங்க விறகாக இருக்கிறாங்க. இவங்க தான் தேவனுக்குரிய பிள்ளைகள், இவங்க வந்து பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்ற அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் யூதர்கள் மத்தியில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் யார் இருக்கிறது, இந்த பேதுரு இருக்கிறார். அதுலேருந்து வெளியே வரவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் வந்து நிறைய தரிசனங்கள், வெளிப்பாடு, தூதர்கள்லாம் அனுப்ப வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து பேசுகிறாங்க, நான் ஆள் அனுப்பி கொர்நேலி கூப்பிட்றாரு. அப்படியே நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியதாகி போச்சு. இவரை ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகுது. அப்போ இவர் கிளம்பி போகிறார். கொர்நேலி வீட்டுக்கு போயிட்டு அங்கே பேசும்போது கூட எப்படி பேசுகிறாருன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசுகிறார். எப்படி பேசுகிறாருன்னா, நாங்கள்லாம் வந்து யூதர்கள், நாங்கள் யூதர் முறைமையில் தான் இருப்போம், புறஜாதிகள்கிட்டலாம் அந்த அளவுக்கு இருக்குமா, அப்படி தான் தொடங்கும் போது அப்படி தான் தொடங்குறார். அப்போது எப்படி இருந்திருக்கும் பாரு, பரிசுத்த ஆவியானோட இவரை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீ பாட்டுன்னு பேசிட்டே இருப்பா, நாங்கள் நிரப்பிடுறேன்,
சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிடுறாரு, ஏன்னா இவர் பிரசங்கம் பண்ணி எப்போ இவருக்குள்ள மனசு வர்றது, ஆண்டவரே இவங்களை நிரப்புங்க ஆண்டவரும், இவர் எப்படி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா ஒன்றுமே தெரில, அந்த அளவுக்கு இருக்கிறார் அந்த யூத மார்க்கத்தில். அதனால தான் பேசி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்தாவின் பொழுந்தரல. இதை நம்ம ஆளுங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, பாருங்க எவ்வளோ வல்லமை பாருங்க, அவர் கை வைக்கல, தொடலை, ஜபிக்கலை, எதுவுமே பண்ணல, பேசும் போதே ஒரு வல்லமை இறங்கிடுச்சு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னா, அவர் எதுக்காக அனுப்பப்பட்டார், பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே ஊற்றப்படணும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு. இவர் அங்கே போகும்போதே அவர் பேசும் போதே தயங்கி பேசுகிறாரு. இவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் கிடைக்குமான்ற டவுட்டு சந்தேகமாக அவருக்கு இருந்திருக்குமோன்னு தெரியல. அந்த அளவுக்கு பேசும் போதே இவர் எப்போ ஆண்டவரை இவங்களை தொடுங்க, இவங்க வல்லமையை ஊற்றுங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு கூட தெரியல. அதனால தான் பேசும் போதே ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, ஊற்றப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யூத மார்க்கத்தில் இந்த பவுல் இருக்கிறாரு, இந்த பேதுரு இருக்கிறாரு. அதனால் ஒரு 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 அந்த நேரோ மைண்டடாக அப்படி ஒரு குறுகியாக இருக்கிறதுனால ஆண்டவருக்கு ஒரு ஒரு ப்ராட் மைண்டடான ஒரு பர்சன் தேவை. அதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பவுலை பிரித்தெடுக்கிறார். அந்த பவுல் அரேபிய தேசத்தில் போய் ஒரு 3 வருஷம் அப்படி உட்கார்றார் ஆண்டவரோட பாதத்தில். அநேக காரியங்களை என்ன பண்ணுறார், அவர் கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டு அவர் நல்லா புரிஞ்சிச்சு, இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் போகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் புரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக என்ன பண்ணுறாரு, புறஜாதியர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பிரச்சனை உண்டாகுது. அதெல்லாம் மேற்கொள்கிறாரு, சமாளிக்கிறாரு, எதிர்த்து நிற்கிறாரு. இந்த சுவிசேஷம் தடைப்படக்கூடாது, புறஜாதியர்களுக்கு அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு யூதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக விருத்த சேதனம்லாம் பண்ணணும், விருத்த சேதனம்லாம் பண்ணலைன்னா அதெல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது, ரட்சிப்புலாம் இல்லை அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் பவுல் என்ன பண்ணுறாரு, அதுக்கு அப்படியே எதிர்த்து பேசுகிறார். கிறிஸ்துவினால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகுது, விசுவாசத்தினால் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம், கிரியைகள்னால அல்ல. இதனால் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, ரட்சிப்பு வரப்போகிறதில்ல. இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாக தான் ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்பிரமாணம்னா என்னன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அவர் யூதனாக இருக்கிறாரு, பரிசேயனாக இருக்கிறாரு, அதில் நல்லா போதிக்கப்பட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறார். இப்போ வேறு விதத்தில் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறாரு, வேற ஒரு கண்ணோட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் வெளிப்படுகிறார். அப்போது இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு, இந்த விருத்த சேதனம் எதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக அவருக்கு விளக்கங்களை கொடுக்குறார். அதை நல்லா புரிஞ்சுக்கிறார். விருத்த சேதனம்ன்றது என்னென்னா, ஒரு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்ற வரைக்கும் ஒரு குரூப் தனியாக இருக்கணும், ஒரு இனம் காக்கப்பட வேண்டும், அது தனியாக இருக்கணும். அதுக்காக ஒரு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஏற்படுத்தினான். ஆனால் அதுக்காக சுவிசேஷம் யாருக்கும் போகக்கூடாது, எல்லாரும் இந்த விருத்த சேதனை பண்ணால் தான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்லி போதித்து இதை இந்த விஷயத்தை அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு போய் அங்கே அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாங்க, கரெக்டு தான், பவுல் சொல்கிறது கரெக்டு தான், விருத்த சேதனம்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகளை மாத்திரம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அனுப்பிடுறாங்க. அப்போது அந்த சுவிசேஷத்தை தெளிவாக சொல்கிறதுல, சுவிசேஷத்தை புறஜாதியர்களிடத்தில் எடுத்து செல்றதில் இவர் ஆண்டவர் விசேஷமாக பவுலை பயன்படுத்தினார். கடைசியாக ஒரு சில காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இந்த பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். எப்படி சொல்கிறாரு பாருங்க, கரெக்டாக பாயிண்ட் பிடிக்கிறாருங்க. அதாவது நீங்கள் யூதர்கள் என்ன பண்ண மாட்டீங்க, புறஜாதி மக்கள் உட்காந்து சாப்பிட மாட்டீங்க, இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க, உங்கள் முறைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க விருத்த சேதனை பண்ணணும்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா
அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. பேதுருவால் ஒன்றும் பேச முடியல, அமைதியாக இருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த சுவிசேஷத்தை ரொம்ப ஆழமாக புறஜாதியர்களுக்கும் அறிவிக்கப்படணும், புறஜாதியர்களும் கர்த்தரிடத்தில் வரணும், சபையில் சேர்க்கப்படணும்னு சொல்லி அவர் நிறைய காரியங்களை செய்கிறார். அவர் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? என்ன சொல்கிறார் பாருங்க. அதாவது அந்த மாஸ்டர் மைண்டுன்றது இதில் நமக்கு தெரியும். உலக ஜனங்க சொல்கிற மாதிரி எந்த நபர்கிட்ட எப்படி பேசணுன்றது நல்லா தெரியுது. ஒரு யூதன்கிட்ட எப்படி பேசணும், ஒரு புறஜாதியன்கிட்ட எப்படி பேசணும், ஒரு ரோமன்கிட்ட எப்படி பேசணும், மற்ற மக்களிடத்தில் எப்படி பேசணுன்ற எல்லா விதமான அந்த ஒரு நாலேஜ் இவருக்கு நல்லாவே இருக்குது. அதனால் கர்த்தர் வந்து இந்த புறஜாதியர்களிடத்தில் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு இவரை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துகிறார். அவருடைய பேச்சிலே அது நல்லா தெரியுது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம். ம் ம் எப்படி சொல்கிறாரு பாருங்க. எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அதாவது எல்லாருக்கும் எல்லாமானேன்னு வந்து எல்லாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லாமானேன்னு சொல்லி எல்லாராலையும் சொல்ல முடியாது. அப்போது எல்லா விதத்திலையும் போதிக்கப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டு நிறைய லாங்குவேஜஸை கற்றுக்கொண்டு எல்லா இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நல்லா அறிஞ்சு, நியாயப்பிரமாணத்தை நல்லா அறிஞ்சு, நிறைய காரியங்களில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் சொல்ல முடியுது. எல்லாருக்கும் நான் எல்லாமானேன் என்றார். அப்போது எந்த ஒரு நபரத்தில் போனால் ஒரு புறஜாதியா அவன்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்ற விஷயம் நல்லா தெரியுது. நீங்களாம் வந்து வேறு, நாங்களாம் வேறு, அப்படி கிடையாது. ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்கிறார். எப்படி ஒரு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஒரு சாதாரணமான ஒரு நபருக்கு, ஒரு யூதனுக்கு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு புறஜாதியானுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும், எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாரு, அறிந்து வைத்திருக்கார். அதனால் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 1வது அதிகாரம் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுறேன், கடனாளியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா அது எனக்கு ஐயோன்றார். அப்போ எப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவராக இருக்கிறார் பாருங்கள். ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்லலையா, ஐயோ நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் அப்படின்றார். நான் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்துல வசனம் சொல்கிறாருங்களே, ஒரு இடத்துல அதிகமாக கொடுத்தா அதிகமாக கேட்கப்படும், கொஞ்சமாக கொடுத்தா கொஞ்சமாக கேட்பார், அதிகமாக கொடுத்தா இப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அவருக்கு நல்லா தெரியுது, அவருக்கு ஆண்டவர் ஏராளமான ஆற்றலை, கிருபையை, ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது அவருக்கு நல்லா தெரியுது. இவ்வளோ காரியத்தை கொடுத்துரு, இவ்வளோ காரியத்தை செய்வதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன், செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நல்லா என்ன பண்ணுறாரு, அவர் உணர்ந்துருக்கிறார். அப்போ இந்த பவுல் வந்து ஆண்டவர் வந்து இந்த சுவிசேஷத்தை புறஜாதியர் மக்களுக்கு கொண்டு செல்வதிலும், அதே போல் யூதர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த நெருக்கடிகள், சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு விதத்தில், அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில், அதற்கு சரியான கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் ஆண்டவர் அவர் என்ன பண்ணியிருந்தார், உருவாக்கி வைத்திருந்தபடினால இந்த ரோமர் புத்தகத்தை அவர் ரொம்ப விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய அந்த கர்த்தர் கொடுத்த அந்த ஞானம், ஆற்றல் அதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ண ரோமர் புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தின் மூலமாக அநேகர் உருவாக்கப்பட்டதும் அல்லாமல் அநேகர் கர்த்தருக்காக எழும்பி பல சாதனைகளை செய்ததற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது என்னென்னா, இந்த ரோமருக்கு எழுதின இந்த நிருபம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ரோமர் புத்தகத்திலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம். கர்த்தர் அதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. நம்ம அவரை ஜெபிக்கலாம். கண்களை முடிச்சோம்.